ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்னைக்கு ஜாலி ட்ரிப்ல நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நக்கட்ஸ். இது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி, மெக்டொனால்டு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த சிக்கன் நக்கட்ஸ் சாப்பிட முடியும். இது வீட்டில் செய்ய முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை இன்னைக்கு நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போறோம். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். பீஸ் இது மாதிரி கார்னரில் கட் பண்ணிக்கணும். இப்போ பிரெட் பீசஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் தனியாக நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பாதிக்கு பாதி இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் சிக்கன் நம்ம ஏற்கனவே சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கனை பாருங்கள், இந்த மாதிரி பிரஸ்ட் பீசஸாக வாங்கிங்க. ஃபுல்லாக எலும்புலாம் இருக்கக்கூடாது. அதுமாதிரி ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்லி இது மட்டும் இருக்கிற மாதிரி, கறி மட்டும் இருக்கிற மாதிரி இதை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம இது கூட போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை போட்டு மூடி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சிக்கன் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா தடவி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா கரெக்டான பதத்தில். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கிட்டு இதை நம்ம அப்பளக்குழவையை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் இப்போ நம்ம இது மாதிரி உருட்டிக்கிட்டாச்சு. இப்போ கார்னரில் பாருங்கள், ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேக் மாதிரி நல்லா பீசஸ் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கனையும் ப்ரெட்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை கேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு கோட் பண்ணுறதுக்கு பொருள் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, இதுக்கும் ஒரு அரை ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுங்க. ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பரும் நீங்கள் போட்டுக்கலாம். பால் சும்மா ஒரு 1/4 டம்ளர்,
இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சு அதில் ஆயில் நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மிக்ஸில் போட்டு டிப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிராம்ஸ் இருக்குது, பிரெட் கிராம்ஸ்லையும் பிரெட் கிராம்ஸ் நல்லா படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கணும். எண்ணெயில் இந்த பரபரப்பு வந்து நல்லா இருக்கு. நம்ம கட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த நல்ல கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம சாஸ்ல டிப் பண்ணி அந்த கிறிஸ்பினஸ் சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு பொறப்பொறன்னு இருக்குது. இதுதான் கையிலே உடச்சு காமிக்கிற பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.